முக்கியமா இன்னொரு விஷயம் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கு. கரண்ட் வந்து திடீர்னு ஏறி இறங்குனா கூட அதாவது அப் டூ 4 கேவி சர்ஜ் புரொடெக்ஷன் குடுத்துருக்காங்க. இந்த அடுப்பு ஃபியூஸ் ஆகாம பாதுகாக்கும். கிச்சன்ல நெறைய பேருக்கு இருக்கிற பயம் பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்புக்குள்ள வந்து இந்த கரப்பான்பூச்சி, எறும்புலாம் போயிடுமோன்ட்டு பயப்படுவாங்க. அதுக்காகவே இதில பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்செக்ட் டிசைன் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவலையே இனி வேணாம். இது வந்து ஒரு பவர் சேவர் டெக்னாலஜியோட வரதுனால, கரண்ட் பில்லும் பார்த்தீங்கன்னா, பெருசா வராதுன்னு சொல்றாங்க. நான் பழைய மாடல்ல இருந்து இதுக்கு மாறுனதுக்கான முக்கியமான காரணமே இதோட கண்ட்ரோல்ஸ் தான். இதில ஃபுல்லாவே வந்து ஃபெதர் டச் பட்டன்ஸ் தான் இருக்கு. சும்மா நீங்க ஃபோன் ஸ்க்ரீன் மாதிரி லைட்டா டச் பண்ணாலே போதுங்க. நீங்க வந்து ரொம்ப ஹெவியாலாம் டச் பண்ணணும் அவசியம் இல்ல. டச் ஸ்க்ரீன் இருக்கத்துனால ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, குயிக்கா வந்து செலக்ட் ஆயிட்டு எனேபிள் ஆயிரும். இந்த அடுப்புல நம்ம ஊர் சமையலுக்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமா இந்தியன் மெனு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஃபங்ஷன் பட்டன் நீங்க டச் பண்ணாலே, நீங்க வந்து தோசை, சப்பாத்தி, டீப் ஃப்ரையா, ப்ரெஷர் குக்கரா, பால் காய்ச்ச, குழம்பு வைக்க, அப்புறம் வறுக்க, வதக்க, இட்லி வந்து ஆவியாக்க, இது மாரி நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். நீங்க என்ன சமைக்க போறீங்கன்ட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் மாத்துறதுக்கு அப் அண்ட் டவுன் கீஸ்லாம் குடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர வந்து நீங்க அதிகமாவும் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு.